ஸ்ரீமத் பாகவதம் 86ஆம் பகுதி. அந்த சமயத்தில் பிரம்மதேவர் உறக்கத்திலிருந்து கண் விழித்தார். எழுந்தவர் அதிர்ச்சி அடைந்தார். ஐயகோ, வேதங்களை காணவில்லையே, யார் எடுத்துச் சென்றது? இப்போது நான் என்ன செய்வேன் என்று பதறினார். மழை நின்றுவிட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது. பிரளயத்திற்கு பின் உலகங்களிலும் அவருடைய சிருஷ்டி நடந்தாக வேண்டும். ஆனால் வேதங்கள் இல்லாமல் எப்படி சிருஷ்டிப்பது? கதிகலங்கி போனவர் பகவானை துதித்தார். பிரம்மதேவரின் கவலை பரந்தாமனுக்கு தெரியாதா என்ன? படகை பத்திரமாக கரை சேர்த்த மத்ஸ்ய மூர்த்தி பிரளய நீரிற்குள் மூழ்கி ஹயக்ரீவனை தேடினார். கண்டுபிடித்தார். அவனுடன் போரிட்டு கொன்று வேதங்களை மீட்டு பிரம்மதேவரிடம் ஒப்படைத்தார். பிரம்மதேவர் மீண்டும் சிருஷ்டியை தொடங்கினார். மன்னன் சத்தியவிரதனை வைவஸ்வத மனு என்கிற பெயருடன் ஆட்சி செய்ய தொடங்கினான். மத்ஸ்யாவதார பெருமையை பரீட்சித்து மன்னனுக்கு விளக்கிய சுகபிரம்ம முனிவர் தொடர்ந்து கூறினார். வைவஸ்வத மனுவின் மூலமாக தொடங்கிய சூரிய வம்சம் அவனுக்கு பின் புகழ்பெற்ற மன்னர்களான திரிசங்கு, ஹரிச்சந்திரன், பகீரதன் என்று வழி வழியாக தொடர்ந்தது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரசித்தி பெற்ற ஸ்ரீராமாவதாரமும் கூட சூரிய வம்சத்தில் வந்ததுதான் என்றார். ஜெகம் புகழும் புண்ணிய கதை அல்லவா ராமபிரானின் கதை. அவர் தந்தையின் வாக்கை காக்க 14 ஆண்டுகள் காட்டிற்கு சென்றதும் அங்கு அன்னை சீதையை ராவணனிடம் பறிகொடுத்ததும் வானரர்கள் உதவியினால் லங்காபுரியை வென்று ராவணனை கொன்று சீதையை மீட்டதும் அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ஒரு வண்ணான் அவதூறு பேசியதால் தேவி சீதையை கானகத்தில் கொண்டு போய் விட கூறியதும் அதுவரையிலான நிகழ்ச்சிகள் எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின் தேவி சீதை என்னவானாள்? ராமனும் சீதையும் மறுபடி இணைந்தார்களா இல்லையா என்று கேட்டான் பரீட்சித்து மன்னன். தேவி சீதை லக்ஷ்மண சுவாமியால் காட்டில் கொண்டு போய் விடப்பட்டாள் அல்லவா? அப்பொழுது அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். கானகத்தில் அனாதரவாக விடப்பட்டவளை வால்மீகி முனிவர் மனம் தேற்றி தன் ஆசிரமத்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். அங்கேயே அவளை தங்க வைத்து தன் மகளைப் போல பார்த்து கொண்டார். ஒரு சுபயோக சுப தினத்தில் அன்னை சீதை தனது 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். வால்மீகி முனிவர் அவர்களுக்கு குசன் லவன் என்று பெயரிட்டார். குழந்தைகள் துருதுருவென புத்திசாலிகளாக வளர்ந்தார்கள். வால்மீகி முனிவர் அவர்களுக்கு கல்வியுடன் சகல கலைகளிலும் பயிற்சி அளித்தார். இந்த சமயத்தில் பகவான் ஸ்ரீ ராமபிரான் அஸ்வமேத யாகம் செய்ய நிச்சயித்தார். 86ஆம் பகுதி நிறைவடைந்தது.